ஹாய் கைஸ், வெல்கம் டு ரீசார்ஜ் பைட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட ஃபைனல் டாஸ்க், அதாவது 5th டாஸ்க்கு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 5th டாஸ்க் வந்து ஃபஸ்ட்டு அந்த பார்க்லலாம் இருக்கும் இல்லையா, சுற்றிட்டு விளையாடுவாங்கள்ல சின்ன பசங்க. ஸோ அந்த இதை மாதிரி தான் ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் பசில் ஃபில் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஏதோ சம் டெக்னிக்கல் இஷ்யூனால அது நடக்காமல் போயிடுச்சு. அண்டு நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாலலாம் போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அது ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் மெயின் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஹோல்டத்தான்னு வச்சாங்க. நான் நினச்சேன் ஹோல்டத்தான ஏதாவது பிடிச்சிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 4th சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெயிட்டான பலூனை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அது வெடிக்கும், அதை கீழே விட்டுருவாங்க. அதுதான் ஹோல்டு. இந்த இடத்துல ஒரு போர்டை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டிக்கெட் டு ஃபினாலேன்ற இந்த இதை ஹோல்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் ஹோல்டு தான்னு சொல்லியிருக்காங்க போல். அண்ட் இந்த இடத்துல வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு தான் ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கிற நிக்சன் தான் ஜெயிச்சிருப்பாங்க, இல்லை மணிச்சந்திரா ஜெயிச்சிருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம். ஸோ அந்த 1 hour ஷோலையுமே இது வந்துருச்சு. யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமாக அதை பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 2 போர்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடு வந்து விஷ்ணு, தினேஷ், மணி, ரவீனா இவங்க 4 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு வந்து விசித்ரா, நிக்சன், பூர்ணிமா, மாயா பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் வந்து கையை எடுத்துட்டு அப்படியே வச்சார். அதாவது வேர்த்துருச்சு, அதை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வச்சார். எப்பவும் போல் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அவர் எடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் பிக் பாஸ் கரெக்டாக கேட்ச் பண்ணிவிட்டு நிக்சன் எடுத்ததுனால அவர் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு எல்லாேருக்கும் கையை எடுத்துகிட்டு நிக்சன் தானான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சஸ்பென்ஸாக என்ன சொன்னார்னா, கையெடுத்து ஒரு ஆள் எலிமினேட் ஆகிட்டார், அவர் யார் அப்படின்னா நிக்சன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப நேரமாக எல்லாருமே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது மாதிரி எடுத்து வச்சுருந்தா நிக்சனே ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே வச்சுருப்பாருன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நிக்சன் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட எல்லாருமே வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து அதாவது விஷ்ணு சைடு வந்து பார்த்திங்கன்னா போர்டு இறங்குச்சு ஒரு 3-4 வாட்டி இறங்குச்சு. அதே மாதிரி பூர்ணிமா சைடுமே இறங்குச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக இறங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வாக் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. எடுத்ததுமே பிக் பாஸ் வந்து அப்படியே விட்டுருந்தாங்கன்னா அவங்க உடனே காலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் விஜயையும் அர்ச்சனாவையும் கூப்பிட்டு 2 பேர் போர்டையும் தூக்கி வைங்க, ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அங்கே வைங்கன்னாங்க. கரெக்டாக வந்து அந்த டைமு பூர்ணிமாவும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த சைடு பூர்ணிமா, அந்த சைடு மாயான்ற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அண்ட் வச்சதுக்கப்புறமா திருப்பியும் அங்கேருந்து இங்கேயுமே வந்தாங்க. ஆனால் கையை எடுக்கலை, இடக்கிட்டே இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு வந்தாங்க. பட் அது தப்பு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்றும் சொல்லலை. இவங்களும் யாரும் க்ளைம் பண்ணாததுனால அதை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பூர்ணிமாவும் கையெல்லாம் ரொம்ப மறுத்து போச்சு, என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பிடிச்சிட்டு இருந்தாங்க, அந்த பக்கம் திரும்பி பிடிச்சிட்டு இருந்தாங்க. பட் வேலைக்கு ஆகலை, அவங்களால முடியலன்னு விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் பூர்ணிமா போனதுக்கப்புறம் மாயா மட்டும் தனியாக ஆளாக பிடிச்சிட்டு இருந்தாங்க. எஸ், அது ரொம்பவுமே